கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேற்கு சரசமூக நிலையத்தினுடைய தலைவர் மதிப்பார்ந்த திரு நாகலிங்கம் வரதராஜா அவர்களை மங்கள விளக்கேற்றல் நிகழ்வில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அவர்களை மங்கள விளக்கேற்றல் நிகழ்விலே அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அவரைத் தொடர்ந்து தஞ்சை பிரதேச சபையினுடைய உறுப்பினர் மதிப்பார்ந்த திரு ரமணன் அவர்களை இணைந்து கொள்ளுமாறு அன்போடு அழைத்து அவரைத் தொடர்ந்து திங்களை மேற்கு பரதவிநாயகர் தேர்வு சென்று விவேகானந்தா விளையாட்டுக் கழகத்தினுடைய சிரேஷ்ட வீரரும் விவேகானந்தா விளையாட்டுக் கழகத்தினுடைய கல்விக் கழகத்தின் முக்கியஸ்தரும் போட்டியாளர்கள் சார்பிலே அவையில் இருந்து யாரேனும் ஒருவரை இசைக்கப்பட இருக்கின்றது. எனவே மாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற போட்டி தயார் நிலையிலே இருக்குமாறு வேண்டுகிறோம். பெயர்களை பதிவு செய்ய விரும்புகின்ற போட்டியாளர்கள் தயவு செய்து பெயர்களை அறிவிப்பு காரியாலயத்துக்கு அருகிலே பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம். நேரத்தை கருத்தில் கொண்டு விரைந்து செயற்படுமாறு மீண்டும் மீண்டும் அன்போடு வேண்டும். போட்டி மைதானத்திலே இடம்பெற இருக்கின்றது. எனவே இதுவரை பெயர்களை பதிவு செய்யாத வீரர்கள் விரைவாக பெயர்களை பதிவு செய்யுமாறு சமநிலை ஓட்டம் ஆண்களுக்குரிய போட்டிகள் நடைபெற்று தற்போது தரம் 7-8 சார்ந்த போட்டியாளர்கள் பெண் போட்டியாளர்களுக்கான போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே செல்வி கானா பிரகதி, செல்வி கானா லகுஸ்திகா ஆகியோர் இந்த போட்டிகளில் போட்டி நிகழ்வுகளிலே பங்கேற்க விரும்புகின்ற போட்டிக் கொண்டிருப்பதாக கவலை வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே மிக விரைவாக போட்டிகளிலே பங்கேற்க விரும்புகின்ற போட்டியாளர்கள் தங்களுடைய பெயர் விவரங்களை பதிவு செய்து இந்த போட்டிகள் உரிய நேரத்திற்கு உடைக்குள் அன்பர்கள் நிகழ்வை தொடர்ந்து 3ஆம் நிகழ்வாக இடம்பெறுகின்ற நிகழ்வு குறுந்தூர ஓட்டங்கள் தரம் 7-8, தரம் 9-10, தரம் 11-12 சேர்ந்த குறுந்தூர ஓட்டங்கள். எனவே பெயர்களை இதுவரையும் பதிவு செய்யாத போட்டியாளர்கள் அறிவிப்பு காரியாலயத்திலே தங்களுடைய பெயர் விவரங்களை
உடனடியாக பதிவு செய்யுமாறு வேண்டுகின்றோம். பெயர் விவரங்களை என்று பதிவு செய்த போட்டியாளர்கள் தற்பொழுது தரம் 7-8 சேர்ந்த பிரிவினருக்குரிய செல்வங்கள் சிரா கோகுல்ராஜ், செல்வன் சிரா கௌசிக், செல்வன் ராவண்ணா விலுகன், செல்வன் சிரா கோகுல்ராஜ், കയറാണ്ട് போட்டியாளர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையிலே அவர்களை உற்சாகப்படுத்துமாறு போட்டியினுடைய ஆரம்பிப்பாளர்களும் நடுவர்களும் கேட்டுக்கொள்கிறார்கள். குடத்தினுள் நீரெடுத்து ஓடுதல் போட்டி தற்பொழுது ஆரம்பமாகின்றது. சரசமோ நிலையத்தினுடைய 77வது ஆண்டு விழா
தும்பளை விவேகானந்தா விளையாட்டுக் கழகம் வருடாந்தம் இணைந்து நடாத்துகின்ற ஊரக விளையாட்டு விழா இன்று காலை முதல் மாலை வரை மிகவும் உற்சாகமாகவும் விறுவிறுப்பாகவும் போட்டியாளர்கள் மற்றும் பெற்றோர்களின் பங்களிப்புடன் நடைபெற்று நிறைவேற்றி வந்திருக்கின்றது. எங்களுடைய இன்றைய நிகழ்ச்சி நிரலின் ஒழுங்கிலே அடுத்ததாக நாங்கள் நகர இருக்கின்ற பகுதி வரவேற்புரை. இந்த வரவேற்புரையினை நிகழ்த்தி வைக்குமாறு செல்வன் சபேசன் மகளன் அவர்களை அன்போடு இந்த நேரத்திலே அழைத்திருக்கின்றோம். பெற்றோர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பா இங்கு வெளிவந்திருக்கும் ஒரு கழக தலைவர், பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர் மற்றும் அனைவருக்கும் இந்நேரத்துக்குரிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வந்தோரை வரவேற்கும் இவ்வரவேற்புரையில் எமது அழைப்பை மதித்து இங்கு வருகை வந்திருக்கும் பிரதம விருந்தினரான யாழ் பல்கலைக்கழக ரசாயனவியல் துறை முன்னாள் சிரேஷ்ட விரிவுரையாளரான கலாநிதி நாகலிங்கம் சிவபாலன், சிறப்பு விருந்தினராக இங்கு கலந்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது தும்பளை மேற்கு சனசங்க நிலைய தலைவர் திரு நாகலிங்கம் பரதராசா அவர்களும் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், தீர்ப்பாளர்கள், நடுவர்கள், பதிவாளர்கள், அறிவிப்பாளர்கள் மற்றும் ஆரம்பிப்பாளர்களுடன் மைதானத்திற்கு உதவி செய்தவர்கள், கழக வீரர்கள் மற்றும் அனைவரையும் எமது சனசமூக நிலையத்தின் 77வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடாத்தும் தும்பளை மேற்கு விவேகானந்தா விளையாட்டுக் கழகமானது தும்பளை மேற்கு சனசமூக நிலையத்துடன் இணைந்து நடாத்தும் ஊரக விளையாட்டு விழாவிற்கு அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இத்துடன் இவ்வரவேற்புரையை இன்றைய நிறைவு செய்து விடைபெறுகிறேன். வணக்கம். செல்வன் சபேசன் மகளவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்வினுடைய தலைவர், விவேகானந்தா விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் திரு முத்துகிருஷ்ணன் காந்திபன் ஆசிரியர் அவர்கள், கழகத்தூண் அவர்கள் இந்த நிகழ்விற்குரிய தலைமை உரையினை ஆற்றி வைக்குமாறு மிக அன்போடு அழைத்திருக்கின்றோம். ஸ்ரீ வரதவி நாயகரை வேண்டிக் கொண்டு தும்பளை மேற்கு சனசமூக நிலையத்தில் 77வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தும்பளை மேற்கு சனசமூக நிலையத்துடன் தும்பளை விவேகானந்தா விளையாட்டுக் கழகம் இணைந்து நடாத்தும் ஊரக விளையாட்டு விழா. இந்த விழாவில் பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் எங்களுடைய மதிப்புக்குரிய ரசாயனவியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர், நம்முடைய பிரதேசத்தை சேர்ந்தவரும் இந்த ஊரின் கல்விமானம் சமூகத்தின் மிகவும் அக்கறை கொண்டவருமான கலாநிதி நாகலிங்கம் சிவபாலன் ஐயா அவர்களை முதற்கண் வருக என வரவேற்றுக் கொண்டு என்னுடைய மாலை வணக்கத்தை அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய இந்த தும்பளை மேற்கு சனசமூக நிலையத்தின் தலைவரும் இன்றைய இந்த விழாவின் சிறப்பு விருந்தினரும் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் திட்டமிடல் பிரிவின் ஓய்வு நிலை உதவி திட்ட பணிப்பாளருமாகிய திரு நாகலிங்கம் வரதராஜன் சார் அவர்களையும் வருகிறவராக என வரவேற்று அவருக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த விழாவுக்கு எங்களுடைய அழைப்பினை ஏற்று வந்திருக்கும் பாடசாலையின் தும்பளை சிவபிராச மகா வித்தியாலய அதிபர் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய கிராம உத்தியோகத்தர் திரு ரங்கநாதன் சார் அவர்களுக்கும் மற்றும் நகரசபை பருத்தத்துறை நகர பிரதேச சபை பருத்தத்துறை உறுப்பினர்கள் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய இந்த செயற்பாட்டு குழு உறுப்பினர்களுக்கும் சனசமூக நிர்வாகத்தினருக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய விளையாட்டுக் கழகத்தின் உறுப்பினர்களுக்கும் வீரர்களுக்கும் மற்றும் இவ்விழாவில் பங்கு பெற்றிய வீரர்களுக்கும்
மற்றும் எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் பெரியோர்கள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஊரக விளையாட்டு விழாவானது தும்பலமேற்கு சங்கம நிலையத்தின் 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அது இன்று 3வது தடவையாக தும்பலம் விவேகானந்தா விளையாட்டுக் கழகத்தின் மைதானத்திலே சிறப்புடன் நடைபெற்று வருகின்றது. இந்த விழாவுக்கு மிக முக்கிய காரணகர்த்தாவாக ஜெர்மனியில் வசிக்கின்ற சிவஞான சுந்தரம் வாசனாகும். இவருடைய அனுசரணையிலே இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த பூரண அனுசரணையை வழங்கும் இந்த ஊர் குடிமகன் மிகவும் சமூகத்தில் அக்கறையானவர். அவருடைய இந்த அன்பளிப்பும் ஊக்கமும் தான் இந்த விழாவுக்கு மிக முக்கிய காரணகர்த்தாக அமைகின்றது. அந்த வகையிலே நாங்கள் அவரை இந்த இடத்திலே நினைவு கூற வேண்டும், அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டும், நன்றிகளையும் தெரிவிக்க வேண்டும். நீங்கள் காவிச்சல் இருக்கின்ற பரிசுகள் ஒவ்வொன்றும் அதுக்குள்ளே காணப்படுகின்ற சிவஞான சுந்தரம் வாசன் என்பவருடைய பெயர் எழுதப்படவில்லை, அதுக்குள்ளே பிறந்திருக்கின்றது. அவருடைய உழைப்பும் அவருடைய வேர்வையும் தான் அதுக்குள்ளே இருக்கின்றது. அந்த வகையில் இந்த சமூகத்திற்கு மிகவும் கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய்க்கு மேற்பட்ட செலவு இந்த விழாவுக்கு காணப்படுகின்றது. ஆக முற்று முழுதான அனுசரணை அந்த சிவஞான சுந்தரம் வாசனார். அவரை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு சிற்றுரை சொல்லத்தான் வேணும். அவர் ஆரம்ப காலத்திலே நான் சிறுவனாக இருக்கும் பொழுது டிவிகள் டெக்குகள் எல்லாம் வாடகை எடுத்துதான் படம் போடுறது. அப்படி படம் போடுற இடத்துல எடுத்து அந்த வாடகை காசு சமசமிலே தான் போகும். அவர் அந்த காலத்திலேயே தன்னுடைய உழைப்புகளை இந்த சனசமூகத்துக்கு வழங்கி இருக்கின்றார். நானும் அதில் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் சொல்கின்றேன். ஒரு படம் வந்துட்டு அந்த முச்சந்தி அப்பாரங்கன்னு சொல்ல சனசமூகத்தில் வேற அங்கே முச்சந்தி இருக்கின்றது. அந்த முச்சந்தி எங்களுடைய அரும்புகள் முன்பள்ளிக்கு முன்வாசலில் இருக்கின்றது. அங்கேதான் எங்களுடைய ஊருக்கான திரைப்படங்கள் நடைபெறும். 10 ரூபா டிக்கெட் 20 ரூபா 3 படம் ஓடும். டிவி டேக்கு இங்கே ஒரு டைம் இருக்காது. 82ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டு அப்படியான காலப்பகுதிகள். அப்போ அவர் எனக்கு அவர் முழுக்க அவர்தான் ஒரு படத்தை கோஆர்டினேட் பண்ணி நடத்தி கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் மழை பெய்யுது. நானும் அந்த படத்தில் இருக்கிறேன் சிறுவனாக இருக்கும்போது. மழை பெஞ்ச உடனே ஒன்றும் செய்யலாத அவர் வெளிக்காணி உடனடியாக அந்த படம் அவர் வீட்டுக்குள்ளேயே உடனடியாக மாற்றப்படுது. 20 ரூபா நாங்கள் ஓடி வாரம் அவர் வீட்டுக்குள்ளே. ஏனேக்கு அந்த ஞாபகம் வருதுன்னு சொன்னால் அந்த படம் வெளிவந்து ரஜினிகாந்த் ஜானி. அந்த ஜானி படம் வந்து ஞானி வீட்டை தான் நாங்கள் பார்த்துனாங்கன்னு சின்ன சொல்றாங்க. ஏன்னா அந்த வாசனுடைய தம்பியான் ஞானேஸ்வரன். அப்படி எனக்கு நல்ல ஒன்றும் அந்த சின்ன வயது பதிவு ஞாபகம் இருக்கின்றது. அவ்வளவு காலத்திலே தான் இருந்து அவர் சனசமூக நிலையத்துக்காக செயல்பட்டவர் சிவஞான சுந்தரம் வாசன். மேலும் இந்த கட்டுமானங்களுக்கும் பல உதவிகளை இந்த சனசமூக நிலையத்தில் வழங்கி இருக்கின்றார். அதோடு எங்களுடைய விளையாட்டுக் கழகத்திலே அவர் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார். இந்த சமூகத்தை ஒன்றிணைக்க வேண்டும், இந்த விளையாட்டுக் கழகம் இந்த மண்ணிலே தலைக்க வேண்டும். எங்களுடைய சமூகம் மிகவும் ஒரு காத்திரமான ஒரு இணைக்கப்பட்ட நல்ல ஒரு சமூகமாக வர வேண்டும் என்ற அவருடைய ஆவம் இன்று நிறைவேறி இருக்கின்றது. தொடர்ந்தும் அவருடைய அனுசரணைகள் கிடைக்கப்படும் பொழுது தொடர்ந்தும் நாங்கள் இந்த விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கு எத்தனிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் இந்த விளையாட்டுப் போட்டிகளை பற்றி தொடருவோம். நாங்கள் இதுவரை காலமும் காலை மாலை என்று 2 பிரிவாக வைப்பதில்லை. மாலையிலே மட்டும்தான் இந்த விளையாட்டுப் போட்டியை நடத்துவோம். ஆனால் அன்றைய தினம் நாங்கள் நடைபெற்ற கூட்டத்தின் பிரகாரம் காலையிலே சிறுவர்களுக்காக ஒதுக்கப்பட்டது. அது நாங்கள் முறைப்படியாக அனைவருக்கும் அறிவித்திருந்தோம். நீங்கள் அதில் அறிந்திருப்பீர்கள். ஆகவே காலமைக்கு நான் நிறைவேற்றவர்களுக்கான பரிசும் இன்று இந்த அரங்கிலே வழங்கப்பட இருக்கின்றது. மாலை பெரியாக்கள் அதாவது தரம் 6க்கும் மேற்பட்ட ஆட்களுக்கு மாலையிலே இந்த விளையாட்டு இனிய நிறைவேறி இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இந்த பரிசுகள் அனைத்தும் பெருமதியான, அதாவது நாங்கள் சிறுவர்களுக்கு அனைத்தும் பாடசாலை சார்பான சில்வர் பாத்திரங்களும் வழங்கி இருக்கின்றன.
எங்களுக்கு பெருமதியானது. நாங்கள் விலை குறைந்ததை வழங்கி உங்களை ஏமாற்றவில்லை. அதே போல பெரியார்களுக்கும் அந்த சில்வரில் தான் நாங்கள் எதுவுமே வழங்கி இருக்கின்றோம். அதை நீங்கள் நல்லொரு நாங்கள் உங்களை கூப்பிட்டு உங்களை ஏமாற்றி சிறிய பரிசுகளை தந்து அனுப்புவதற்கு நாங்கள் தயாரில்லை. அந்த வகையில் நீங்கள் அந்த பரிசுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் இந்த கழகத்தின் வரலாற்றை பற்றி நான் ஒரு சிறிய பக்கங்களை எடுத்து சொல்ல வேண்டிய காலம் இது. அந்த வகையிலே இந்த விளையாட்டுக் கழகம் இதிலே காலூன்றி நிலைத்து நிற்பதற்கு அடித்தளமாக விட்டவர் கலாநிதி பண்டிதர் கணபதி பிள்ளை சச்சிதானந்தம் ஐயா அவர்களின் குடும்பம். அவர்தான் ஆரம்பத்திலே 8 சிறப்பு காணியை நான் இந்த பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நிலம் கூட அவருடைய அன்பளிப்பு தான் அன்பளிப்பாக வழங்கியிருந்தார். அவருடைய ஞாபகமாக அதில் நாங்கள் அந்த மண்டபத்தை அவருக்கு சமர்ப்பித்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து 3 சிறப்பு காணியை லண்டனில் வசிக்கும் மாணிக்கம் வினோத்குமார் குடும்பத்தினர் வழங்கியிருந்தார்கள் அன்பளிப்பாக. அதனைத் தொடர்ந்து அவர் மேலும் சில நிதி அன்பளிப்புகளையும் வழங்கியிருந்தார். அத்துடன் பல்துறை சுசீலா நகைக்கடை உரிமையாளர் ரஜீந்திரன் அவர்கள் 2 சிறப்பு காணியை அன்பளிப்பாக வழங்கியிருந்தார். மேலும் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் உள்ளூர் உறவுகளின் நிதி பங்களிப்புடனே 21 சிறப்பு காணி இந்த மைதானத்துக்கு சொந்தமாக காணப்படுகின்றது. மேலும் சிறிய காணி துண்டுகள் நாங்கள் கொள்ளனை செய்ய வேண்டும். அதுக்கும் புலம்பெயர்ந்தவர்கள் எங்களுக்கு கைகோத்திருக்கின்றார்கள். அவர்கள் சாதகமான பதிலை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் மற்ற காணி உரிமையாளர்களும் எங்களுக்கு அதை தந்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த விளையாட்டுக் கழகம் ஆரம்ப காலங்களிலே ஸ்ரீ வரத விநாயகர் ஆலயம் ஒன்றிலும் மாதனை கண்ணகமையோர் ஆலய அருகாமையிலும் விளையாடி வந்திருந்தோம். இவ்வாறாக எங்களுக்கு மைதானம் இல்லாத பொழுது நாங்கள் எவ்வளவோ பிரச்சனைப்பட்டோம். இன்று எங்களுக்கு ஒரு சொந்த மைதானம் இருக்கின்றது. ஆனால் விளையாடுவதற்கு இளைஞர்கள் மிகவும் குறைவு, மிகவும் கவலையாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் நான் இந்த செயற்பாடுகளை அவதானித்தேன். அவர்கள் சரியான அந்த வேலைக்குரிய திறந்த அறிவு குறைவாக காணப்படுகின்றது. ஏனென்றால் அவர்கள் விளையாட்டின் ஊடாக அவர்களுடைய உடல் கட்டுமானத்தை பொறுத்து உளமும் உடலும் அவர்கள் இணைந்தவாறு காணப்படுவது இடைவெளி காணப்படுகின்றது. அவர்கள் இந்த உடற்பயிற்சி குறைவாக காணப்படுகின்றது. எதிர்காலத்திலே அவர்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான குடும்ப தலைவர்களாக சமூக தலைவர்களாக வர வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்கள் உடல் பலம் அத்தியாவசியமானது. ஆனால் கல்வியிலே சிறந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் சிவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. உடல் பலம் இல்லாமல் எந்த ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் அவர் வைத்தியசாலையை தான் தினமும் செல்ல வேண்டியவர். ஆகவே இந்த உடற்பயிற்சியை மாணவர்களுக்கு சிறுவர்களாகிய நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுமாறு அன்பாக வேண்டுகின்றேன். அதற்கு அடித்தளமாக விடுவது பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை இயன்ற மைதானத்துக்கு அனுப்பி வைக்குமாறு அன்பாக வேண்டுகின்றேன். தொடர்ந்தும் நான் தலைமை உரையை ஆற்றுவதனூடாகவும் சில நன்றி உரைகளை எவ்வாறு தெரிவித்துக் கொள்ளத்தான் என்னுடைய பொறுப்பு. அந்த வகையிலே இந்த விழாவுக்கு பிரதம விருந்தினராக நான் கேட்டவுடன் எந்த மறுப்பும் இல்லை. தொலைபேசியின் ஊடாகத்தான் கேட்டிருந்தேன். அவரை எனக்கு முதலே தெரியாது. என்னை யாரென்றும் தொலைபேசியின் ஊடாகத்தான் அவர் விளங்கிக் கொண்டார். அந்த வகையிலே அவருக்கு நான் நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் என் கழகத்துக்காக மட்டுமில்லை, எங்களுடைய மக்களுக்காக மக்கள் இந்த விழாவை சிறப்புடன் நடத்த வேண்டும், சிறப்பாக அமைய வேண்டும் என்ற ஒரு பேரெண்ணத்தினூடாகத்தான் அவர் இந்த பிரதம விருந்தினர் பதவிக்கு எங்களுடைய முன்னாள் விரிவிளையாளர் கலாநிதி நாகலிங்கம் சிவராஜா சார் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார். அந்த வகையிலே அவருக்கு நாங்கள் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து எங்களுடைய சமசங்கத்தின் தலைவர் அவர் என்னுடைய ஒன்றாக இணைந்திருப்பவர். அவர் எந்த வகையில கேட்டதும் ஏற்றுக்கொண்டார். அது அவருடைய கடப்பாடும் கூட. என்றாலும் சில
தொடர்ந்தும் எங்களுடைய சேஞானம் வாசன் அவர்களுக்கு எங்களுடைய மக்களின் சார்பில் அனைவரின் சார்பில் நான் ஆயிரம் கோடி நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் இல்லாமல் இந்த விழாவே இல்லை. அவ்வகையிலே அவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த விளையாட்டின் செயற்குழு உறுப்பினர்கள், அயராது பாடுபட்ட எங்களுடைய விளையாட்டு கழக உறுப்பினர்கள், சரசம நிலையத்தின் உறுப்பினர்கள் மற்றும் ஊரவர்கள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் அடுத்த நிகழ்வுக்காக விடைபெற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையினை ஆற்றிய அமர்ந்திருக்கின்ற கழகத்தோர் திரு முத்துகிருஷ்ணன் காண்டிவன் அவர்கள் தன்னுடைய தலைமை உரையிலே இந்த விழா இடம்பெறுவதற்கு காரணமான அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திரு சிவஞான சுந்தரம் மாசரண்ணாவை பற்றிய தன்னுடைய சிறு பராயத்து நினைவுகள் முதல் தற்காலம் வரை மிக பல காத்திரமான கருத்துக்களை இந்த சமூகத்தின் மத்தியிலே விதைத்து சென்றிருக்கின்றார். இன்று நிகழ்கின்ற பல்வேறு விதமான சமூக அவலங்களுக்கும் இந்த மைதான பயன்பாடு இல்லாததும் உடல் உள ஒத்திசைவு இல்லாததும் தான் பிரதானமான காரணம் என்பதை நாங்கள் காலம் பிந்திய ஞானமாக அறிய கிடைக்கின்றது. மிக காத்திரமான ஒரு உரையை வழங்கி சென்றிருக்கிறார். எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேரத்தை கருத்தில் கொண்டு அடுத்ததாக எங்களுடைய இந்த விழா ஒழுங்கினுடைய வரிசையிலே தலைமை உரையினை தொடர்ந்து பிரதம விருந்தினருடைய உரை, பிரதம விருந்தினராக இன்று கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ரசாயனவியல் துறையினுடைய முன்னாள் சிரேச விரிவுரையாளர் திரு நாகலிங்கம் சிவபாலன் அவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே மிகுந்த அன்போடும் கௌரவத்தோடும் தலைமை உரை மன்னிக்கவும் பிரதம விருந்தினருடைய உரையை ஆற்றி தருமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். அவர்களே, பெரியோர்களே, பிள்ளைகளே, உங்களுக்கு எனது வணக்கம். என்னை இந்த நிகழ்ச்சிக்கு பிரதம விருந்தினராக அழைத்ததற்காக நான் இந்த கும்பல விவேகானந்த விளையாட்டுக் கழகத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டிகளில் கலந்து கொண்டு எங்களை மகிழ்வித்ததற்காக நான் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெயிலிலும் வியர்வையிலும் இந்த விளையாட்டுப் போட்டிகளை ஏற்பாடு செய்த உங்களை விவேகானந்த விளையாட்டுக் கழகத்துக்கும் ஆரம்பிப்பவர்களாகவும் நடுவர்களாகவும் தீர்ப்பாளர்களாகவும் வேலை பாடுபட்ட விளையாட்டு வீரர்களுக்கும் ஓயாமல் அறிவுறுத்தல்களை விடுத்து இந்த விளையாட்டு நடத்துவதற்கு பாடுபட்ட எங்கள் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் எங்களுக்கு சிற்றுண்டி தந்து உதவியவர்களுக்கும் எனது நன்றி. உங்களில் சிலருக்கு என்னை தெரிந்திருக்கலாம். நான் இங்குதான் பிறந்து வளர்ந்தேன். தெற்கே கண்ணகை அம்மன் கோவிலில் இருந்து வடக்கே தம்புருவளை வரை உள்ள எல்லா வீடுகளுக்குள்ளும் நான் போயிருக்கிறேன். எல்லா வீடுகளும் எனது வீடுகள் தான். எல்லோரும் எனது உறவினர்கள் தான். 2000 வருடங்களுக்கு முன் எழுதப்பட்ட சங்க பாடல் ஒன்று இதனிலும் மேலான ஒரு கருத்தை எங்களுக்கு தெரிவிக்கிறது. அது உங்களுக்கும் தெரிந்த பாடல்தான். உலகம் முழுவதும் கொண்டாடும் பாடல்தான். அதனை இயற்றியவர் மணியன் பூங்குன்றனர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று இந்த பாடல் தொடங்குகிறது. கேளீர் அல்ல, கேளீர். கேளீர் என்பது உறவினரை குறிக்கும். எல்லா ஊரும் எனது ஊர்தான், எல்லா மக்களும் எனது மக்கள்தான் என்பது இதன் பொருள். கணியன் பூங்குன்றனர் எங்கள் ஊரை போன்ற ஒரு ஊரில்தான் பிறந்து வளர்ந்தாரோ, அதனால்தான் இப்படி ஒரு சிந்தனை அவருக்கு வந்ததோ என்று நான் யோசிப்பதுண்டு. சிறுவயதில் நான் அம்மாவின் சொல் கேட்காமல் தெரிந்த போதெல்லாம் அவர் கூறுவார், கெடுகிறன் பந்தயம் பிடி என்று நீ சொன்னால் ராசா, என்னாலே ஒன்றும் செய்ய இயலாது என்று. இந்த சங்கப்பாடலின் 2வது வரியும் இது போன்ற ஒரு கருத்தை தான் தாங்கி வருகிறது.
தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இதனைத்தான் அம்மா தனது மொழியில் சொன்னாரோ என்று நான் யோசிப்பதுண்டு. இந்த பாடலின் 3வது வரியும் இது போன்ற ஒரு கருத்தில் தான் வருகிறது. நோதலும் தணிதலும் அவற்றோர் அல்ல. ஒருவருக்கு துன்பம் வருவதும் அது தணிந்து போவதும் அப்படித்தான். அடுத்த வரி, சாதலும் புதுவதென்றே, மரணமும் புதிய விடயம் அல்ல. இந்த ஊரில் உள்ளவரும் தாங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டோம் என்று அளவுக்கு மீறி கொண்டாடியதை நான் பார்த்ததில்லை. மறுபக்கமாக வாழ்க்கையை வெறுத்து அதில் ஒன்றுமில்லை என்று ஒதுங்கியதையும் நான் பார்த்ததில்லை. இந்த சங்கப்பாடலின் 5ஆம் 6ஆம் வரிகள் இதனைத்தான் கூறுகின்றன. வாழ்தல் இனிதன்று மகிழ்ந்தன்று இளமே, முடிவின் இல்லாதென்றலும் இளமே. சங்கப்பாடல்களுக்கு இனிமையோடு ஒரு தனித்தன்மையும் உண்டு. அவை வாழ்வில் நடப்பவற்றை அப்படியே கூறும். காரண காரியத்தையோ அல்லது ஒரு படிப்பினையோ அவை கூற முயற்சிப்பதில்லை. அதே சமயம் இயற்கையில் நடக்கும் இன்னொரு முயற்சியையும் அது கூறும். இந்த இயற்கை முயற்சிக்கும் அந்த வாழ்க்கை சம்பவத்திற்கும் உள்ள தொடர்பை அது நேரடியாக கூறாது. அதை எங்களிடம் விட்டுவிடும். இந்த பாடல் கூறும் இயற்கை நிகழ்ச்சி அடுத்த 3 வரிகளில் வருகிறது. நின்னோடு வானம் தந்துளி தலையி ஆனாது, கை பொருது இறங்கும் மெல்லல் பேரியாற்று, நீர்வழிப்படும் துணை போல். மின்னலுடன் இந்த வானம் தரும் மழைத்துளிகளை தொடக்கமாக கொண்டு, ஆனால் அதனுடன் நின்று விடாது. மின்னோடு வானம் தந்துளி தலையி ஆனாது, கை பொருது இறங்கும் மெல்லல் பேரியாற்று, நீர் வழிப்படும் புனை போல். பெரும் கற்களுடன் மோதி இதைச்சலை எழுப்பி வலிமையுடன் பெருகி வரும் ஆற்றில் அள்ளுப்பட்டு செல்லும் ஒரு மரத்துண்டு போல். ஆறியில் முறைவழிப்படும் என்பது திறவூர் காட்சியில் தெளிந்தனமாகவே. மனித வாழ்க்கையும் அந்த பேராற்றில் அகப்பட்ட மரத்துண்டு போலத்தான் என்பதை அறிஞர்கள் மூலம் தெரிந்து கொண்டோம். ஆதலால் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே. மனித வாழ்வில் வரும் உயர்வு தாழ்வுகளில் அநேகமானவை ஆற்றில் அடிபட்டு செல்லும் மரத்துண்டுடன் சேரும் பொருட்களை போன்றதுதான். கொஞ்ச நேரத்துக்கு ஒட்டிக்கொண்டிருக்கும், அவ்வளவுதான். இதனால் நாங்கள் பெருமையில் பெரியோர்கள் என்று எவரையும் அளவு கடந்து கொண்டாடுவதும் இல்லை, சிறியோர்கள் என்று எவரையும் தள்ளிவிடுவதும் இல்லை. சங்க பாடல் கூறும் இந்த அருமையான பண்பையும் நான் இங்குதான் கற்றேன். இந்த ஊர் தெரிந்தோ தெரியாமலோ சங்க பாடல் கூறும் வாழ்க்கை முறையை தானாகவே பின்பற்றுகிறது. இது தொடர்ந்து பேணப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். நன்றி. பிரதம விருந்தினர் அவர்கள் மிக அற்புதமான கருத்துக்கள் அடங்கிய ஒரு உரையை ஆற்றி சென்றிருக்கிறார். நேரம் தன்னுடைய தன்மையோ இன்னும் தெரிவிக்கவில்லை. காலையிலிருந்து சிறார்களும் பெற்றோர்களுமாக இந்த மைதானத்தில் இருந்திருக்கிறார்கள். காலை 7:30 வந்த பெற்றோர்களும் பிள்ளைகளும் மதியம் 11:30 மணியளவில் வீடு சென்றார்கள். மீளவும் மதியம் 1:30 பிறகு நாங்கள் இங்கே அழைத்து வந்திருக்கிறோம். அதனாலோ இன்னும் தெரியவில்லை. அநேகர் குழந்தைகள் தங்களுடைய கட்டுப்பாடுகளை இழந்து வருகிற நிலையிலே இருக்கிறார்கள். எத்தனை பேர் இந்த உரையை கவனித்தீர்களோ இல்லையோ தெரியவில்லை. இருந்தாலும் மிக அற்புதமான கருத்துக்களை அவர் கூறி சென்றிருக்கிறார். அவர் தன்னுடைய உரையை கணியன் பூங்குன்றாருடைய உலக புகழ்பெற்ற அந்த பாடலில் இருந்து ஆரம்பித்தார். அற்புதமான சங்க பாடல்களும் அதனூடான வாழ்வியலையும் அவர் குறிப்பிட்டு சென்றிருக்கிறார். எனக்கு நினைவிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். சரசமோ நிலையத்தினுடைய திறப்பு விழா மலரிலே
வள்ளுவருடைய வாழ்க்கை நெறியை பற்றி அவர் காட்டுகின்ற வாழ்க்கை நெறியை வைத்து அவர்கள் கட்டுரை, அற்புதமான கட்டுரை என்று எழுதியிருந்தார். இன்று சங்க பாடல் ஒன்றின் ஊடாக ஆரம்பித்து சங்ககால வாழ்வியலிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான பண்புகளை இந்த தன்னுடைய உரையிலே தன்னுடைய வாழ்க்கையையும் தொடர்படுத்தி கூறி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தந்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இன்றைய நிகழ்வுக்குரிய பரிசளிப்பு விழா வைபவத்திற்கு நாங்கள் நகர இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த பரிசளிப்பு விழா வைபவத்திலே நாங்கள் பெயர்களை வாசிக்கின்ற போது சிறுவயது அந்த பாலர் பிரிவிலிருந்து ஆரம்பித்து ஒரு ஒழுங்கிலே வர இருக்கின்றோம். எனவே தயவு செய்து வெற்றி பெற்ற வீரர்களும் பெற்றோர்கள் அல்லது மூத்த சகோதரர்களும் அவர்களை உரிய நேரத்திற்கு இந்த பரிசில் வழங்குகின்ற அந்த மொங்கலுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையோடு வேண்டுகின்றேன். ஆண்களுக்குரிய போட்டி நிறம் தெரிதல் 3 வயது பிரிவு. ஆண்களுக்குரிய போட்டி நிறம் தெரிதல். முதலாம் இடம் செல்வன் ஜேம்ஸ் ஸ்மித். முதலாம் இடம் செல்வன் ஜேம்ஸ் ஸ்மித். போட்டி கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து வயது 4-5 வயது பிரிவு நேர் நிரப்புதல் ஆண்களுக்குரிய போட்டி. முதலாம் இடம் பிரிவு முதலாம் இடம் செல்வி நிக்சன், செல்வி பிரசாத் அக்ஷரா. இரண்டாம் இடம் செல்வி பிரசாத் அக்ஷரா. மூன்றாம் இடம் செல்வி. போட்டி முடிவுகள். முதலாம் இடம் செல்வச்சந்திரன். மூன்றாம் இடம் செல்வன் மானா மது. ஜனகன் பவன் சனா, செல்வி ஜெசயா. இரண்டாம் இடம் செல்வி குருவரன் அரா மகிஷா. பெண்களுக்குரிய போட்டி. முதலாம் இடம் 60 மீட்டர். இரண்டாம் இடம் சுபாசன். மூன்றாம் இடம் தவராசா. 2 60 மீட்டர் ஓட்டம் செல்வன் ஜேனா ஷியாகுல். தரம் 3. என்ன பார்க்கணும் மங்க மேல பார்க்க கூடாது. ஆத்மிகன். இரண்டாம் இடம் செல்வன் ஆத்மிகன். மூன்றாம் சாக்கோட்டம் பெண்கள். இடம் செல்வன் பிரகலாதன் ஆத்மிகன். மூன்றாம் இடம் செல்வன் 80 மீட்டர் ஓட்டம் பெண்களுக்கான போட்டி. ஜனகன் பவிசன் இளங்கோ தர்ஷன். கிருஷான் செல்வன் ஈனா கிருஷ். ஓட்டம் பெண்களுக்குரிய போட்டிக்ஸா சேனா பர்ணிகா. குமார் சஞ்சித், ஜெயக்குமார் சஞ்சித். மூன்றாம் இடம் 100 மீட்டர் ஓட்டம் பெண்களுக்குரிய போட்டி முடிவுகள். முதலாம் இடம் செல்குலன் பிரதீக்ஷா. முதலாம் இடம் செல்வி ராகுலன் பிரதீக்ஷா. மூன்றாம் இடம் செல்வன் இளங்கோ தர்ஷன். முதலாம் இடம் செல்வி மணிமாறன் நிலக்ஷ். 7-8 ஆண்களுக்குரிய சமநிலை ஓட்ட முடிவுகள். தரம் 7-8 பெண்களுக்குரிய சமநிலை ஓட்ட. திரு வேலாயுத
சுமன் கௌசிக். செல்வன் சுமன் கௌசிக். தரம் 9-10. இரண்டாம் இடம் தவராசா காம். இரண்டாம் இடம் வசீகரன் பவிசனா. பரிசுகளை வழங்கி கௌரவ தரம் 7-8 100 மீட்டர். முதலாம் இடம் செல்வி தானா லதுசிகா. இரண்டாம் இடம் லதுசிகா. மூன்றாம் இடம் செல்வன் தாவனா பெனுஜன். மூன்றாம் இடம் செல்வன் தாவனா பெனுஜன். இரண்டாம் இடம் செல்வி தானா கனிஷ்கா. செல்வி இரண்டாம் இடம் செல்வன் ஆவண்ணா சண்முக பிரியன். மூன்றாம் இடம் சிவ சண்முகமூர்த்தி கோகுல்ராஜ். மூன்றாம் இடம் நிகழ்வினுடைய பதிவாளராக ஆனந்தன் சண்முக பிரியன். இரண்டாம் இடம் ஆனந்தன் சண்முக பிரியன். மூன்றாம் இடம் ஸ்ரீரங்கநாதன் கார்த்திகன். முதலாம் இடம் செல்வி இரண்டாம் இடம் திருமதி செந்திரு சிவசோதி என்கிறார். பரிசுகளை வழங்கி கௌரவித்த காரஞ்சித். வணக்கம். கும்பளை மேற்கு சென்சகோ நிலையத்தின் 77வது ஆண்டு விழாவை முன்னிட்டு கும்பளை விவேகானந்தா விளையாட்டுக் கழகம் கும்பளை மேற்கு சனசமூக நிலையம் இணைந்து நடாத்தும் ஊரக விளையாட்டு விழா 2026. அதற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நமது கழகத்திற்கு விவேகானந்தா விளையாட்டுக் கழக தலைவர் திரு முத்துகிருஷ்ணன் காண்டிவன் அவர்களுக்கு இவ்விழாவை தலைமை தாங்கி நடத்தியமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட கலாநிதி நாகலிங்கம் சிவபாலன், முன்னாள் சிரேஷ்ட விரிவுரையாளர் விவசாயியல் துறை பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணம் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரு நாகலிங்கம் வரதராசா தலைவர் தும்மலைமேட்டு சென்சமூல்யம் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் எமது மக்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழாவுக்கு நடுவர்களாக கடமையாற்றி ஆரம்பிப்பவர்களாக கடமையாற்றியவர்களுக்கும் தமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இவ்விழாவுக்கு வருகை தந்த நமது உப தவிசாளர் தேவராஜேந்திரன் அவர்களுக்கும் நமது நன்றிகள். மற்றும் பிரதேச சபை உறுப்பினர் திரு ரமணன் அவர்களுக்கும் நமது நன்றிகள். மற்றும் இவ்விழாவின் முக்கிய பங்காளராக நமது இவ்விழாவை சிறப்புற நடாத்த உதவிய ஜெர்மனி வாழ் வாசன் சிவஞான சுந்தரம் அவர்களுக்கு நமது மிகப்பெரிய நன்றிகள். அவர் இல்லாவிட்டால் இவ்விழாவும் நடத்த நம்மால் முடியாது. அவரது அனுசரணை தான் முக்கியமான காரணம். அவரது அனுசரணை மட்டுமில்லை, அவரது ஊன்றுகோல். அவர் எங்களை அவ்வளவுக்கு கேட்டுக்கொண்டிருந்தார், நீங்கள் நடத்துமோ நான் எல்லா உதவியும் செய்கிறேன், எல்லா பக்கத்தாலையும் நான் செய்வேன், நீங்கள் யோசிக்காமல் நடத்துக்கோன்ற ஒரே ஒரு காரணத்தால் தான் நாங்கள் நடத்தினாங்க. அவர்கிட்ட உதவி இல்லாட்டி இந்த விழா இல்லை. எந்த வகையிலும் நாங்கள் அவரை நன்றியோடு பாராட்ட வேண்டும். அவர் தொடர்ந்தும் எங்களுக்கு இந்த உதவியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும்
குடிநீர் வழங்கிய நமது கழக உறுப்பினர் திரு சுந்தரமூர்த்தி ஜனார்தன் அவர்களுக்கு நமது நன்றிகள். மற்றும் ஆலய தும்மலை ஸ்ரீ வரத விநாயகர் ஆலயத்தினர் நமக்கு அனைத்து வகையான பொருட்கள் பந்தல் சேவைகளை வழங்கினார்கள். அவர்களுக்கு நமது நன்றிகள். தும்மலை மேற்கு சனசமூக நிலையம் நமக்கு பல உதவிகளை செய்துள்ளனர். அவர்களுக்கு நமது நன்றிகள். மற்றும் இவ்விழாவை இவ்வளவு நேரம் காலை முதல் மாலை வரை நின்று ஒருங்கமைத்து நடத்திய திரு சுதர்சன் நமது கழக முன்னாள் செயலாளர் அவர்களுக்கு நமது நன்றிகள். மற்றும் நமது கழக வீரர்கள் காலை முதல் இன்றுக்கு முதல் நாட்களாக அவர்கள் இந்த மைதான துப்புரவில் இருந்து பல வேலைகளை தமது வெயில் கூற பாராமல் நின்று உலக தூரம் கொண்டு பெற்றிருக்கிறார்கள். சின்ன சிறியவர்கள் தான், வேறு ஒருத்தரும் இல்லை. 17-18 வயதுக்குள்ளார்கள் இந்த வேலையை செய்தாங்க. அவங்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்றேன். அவங்க இன்னும் மேலே வளரோடும் கழகத்தை சரியா நடக்கணும் என்றதுதான் அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டுக்கொண்ட விஷயம். மற்றும் வேற யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல மறந்திருந்தோமோ அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வீடியோ தானடா கோல் வீடியோ தானே இந்த பார்க்கணும்.